வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை ரெயின்போ நகரில் பரபரப்பு. பாழடைந்த வீட்டில் மது அருந்திய ரவுடிகளுக்குள் தகராறு, 3 பேர் வெட்டி படுகொலை. புதுச்சேரி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறது. கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம். மத்திய அரசின் நிதியுதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், முதல்வர் ரங்கசாமி உறுதி. கொசு தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் கொசு வலைக்குள் நின்று உழவர்கரை நகராட்சியை கண்டித்து நூதன போராட்டம். புதுச்சேரியில் தனி வீட்டில் அமர்ந்து விடிய விடிய மது அருந்தும் போது ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் 3 பேர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு 2 பேர் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயத்துடன் உயிருடன் இருப்பதை கண்டு அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தெஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரைச் சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஜே நகரைச் சேர்ந்த ஆதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதியும் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து இந்த 3 கொலை சம்பவம் குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு டிஐஜி சத்தியம் சுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், தடயவியல் ஆய்வாளர்கள், மோப்ப நாயகருடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தியுள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கொலையாளிகளை தீவிரமாக போலீசார் தேடி வரும் நிலையில் குடியிருப்பு பகுதியில் 3 நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடந்த ஆட்சியால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் வந்தனா திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 70 வயதிற்கும் மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. இதற்கான விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்துள்ளனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் கொண்டார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே பயனடைந்து வந்த நிலையில் தற்போது மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டங்களும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. சாலைகள் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடந்த ஆட்சியால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசின் நிதி உதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்று உறுதிபட கூறினார். புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் கொசு வலைக்குள் நின்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூமியான்பேட்டை 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகி மீரா தீனதயாளன் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்தவர் சமூக சேவகி மீரா தீனதயாளன். இவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்.
இந்த நிலையில் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் முன்னிலையில் மீரா தீனதயாளன் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து கட்சியில் இணைந்த மீரா தீனதயாளனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்துவாய்க்காலில் உள்ள 12 கண் மதகினை புதுப்பிப்பதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்துவாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு பழுதடைந்திருந்தது. இதனை விரைந்து சீர் செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவரிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் பழுதடைந்த 12 கண் மதகை சரி செய்து புதிய ஷட்டர் அமைத்து பராமரிப்பு பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 30,35,000 ரூபாய் மதிப்பில் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகினை புதுப்பிக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், டிஎன் பாளையம் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுகாதியா, முனுசாமி, தயாளன், தேசிகன், தர்மன், கர்ணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஒசூடு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 43,93,000 ரூபாய் மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கும் 15,84,000 ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றிவேல் நகர் பகுதிக்கும் WBM சாலை அமைப்பதற்கான அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக உசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, கட்சி நிர்வாகிகள் முருகவேல், சபரி, கலியமூர்த்தி, மனோகர், உசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றிய 13 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் திடீர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி ஆயுதப்படையில் பணியாற்றிய வெங்கடகிருஷ்ணன் CCRக்கும், திருக்கனூரில் பணியாற்றிய சீனிவாசன் மங்களத்திற்கும், காரைக்கால் ஆயுதப்படையில் பணியாற்றிய முருகேசன் காரைக்கால் CCRக்கும், காரைக்கால் கடலோர காவல்படையில் பணியாற்றிய கலியமூர்த்தி கரையாமுத்தூருக்கும், காரைக்கால் கடலோர காவல்படையில் பணியாற்றிய பக்ரிசாமி திருநள்ளாருக்கும், ஆயுதப்படையில் பணியாற்றிய ரவிச்சந்திரன் TR பட்டினம் போக்குவரத்திற்கும், திருநள்ளாறில் பணியாற்றிய சிவராமகிருஷ்ணன் அரியாங்குப்பத்திற்கும், புதுச்சேரி காவல் நிலையத்தில் பணியாற்றிய சங்கரன் ஆயுதப்படைக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் பணியாற்றிய அருள் உருளையன்பேட்டைக்கும், திருநள்ளாறில் பணியாற்றிய லெனின்ராஜ் மாகேவிற்கும், காரைக்கால் டவுனில் பணியாற்றிய வேல்முருகன் மாகி பண்டக்கல்லுக்கும், லாஸ்பேட்டையில் பணியாற்றிய செஞ்சிவேல் சோலை நகருக்கும், சிறப்பு புலனாய்வில் பணியாற்றிய முத்துக்குமரன் கரிக்கலாம்பாக்கத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல் தலைமையக SP சுபம் கோஸ் வெளியிட்டுள்ளார். கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் நடைபெற்று வரும் 450க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகளை புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 450க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் உள்ளது. குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் ரூபாய் 5 கோடி செலவில் புதுப்பித்தல், புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணிகள் சரிவர நடைபெற்றுள்ளதா என்பதை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும், அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் 1,65,00,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியைச் சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை சாப்ட்வேர் இன்ஜினியர்.
இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்குச்சந்தையில் பல்வேறு தவணையாக ரூபாய் 1,64,50,000 செலுத்தினார். அதற்கான லாபத்தொகையாக ரூபாய் 5 கோடி காட்டியுள்ளது. ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளது தெரிய வந்தது. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ கட்சியினர் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசின் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்தும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எஸ்டிபிஐ கட்சி புதுச்சேரி மாவட்டம் சார்பாக சட்ட நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக் தலைமையில் அண்ணா சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பரகத்துல்லா, துணைத் தலைவர் அனிஃபா, செயலாளர் ரவிக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி, கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமீத், நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் அகமது சாலிக், முகமது கவுஸ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வக்ஃப் சட்ட நகலை எரித்து சட்ட மசோதாவிற்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் சம்பா-கோவில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்த பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் சம்பா-கோவில் எதிரில் ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பொதுச் செயலாளர் ஜவஹர், துணைத் தலைவர்கள் கிரி, சதீஷ், துணை பொதுச் செயலாளர்கள் ஹரிதாஸ், ஜெகநாதன் மற்றும் அமைப்பு செயலாளர் கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார சம்மேளன கௌரவ தலைவர் கீதா, சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், செயலவை உறுப்பினர்கள் சரவணன், நந்தகோபால், சத்யா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பொருளாளர் மணிவாணன் நன்றி கூறினார். இணைப்பு சங்க நிர்வாகிகள் இளையதாசன், சிவகுமார், காசிமுனியன் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வாகனங்கள் மூலம் கொசு ஒழிப்பு புகை மருந்து அடிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கொசுவினை ஒழிக்க எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளால் வரும் காலங்களில் கொசுக்களால் ஏற்படும் டெங்கு, பைலேரியா மற்றும் மலேரியா நோய் கிருமி விரைவில் கட்டுப்படுத்திட புகை மருந்து அடித்தல், வாய்க்கால்களில் கொசு புழுக்களை அழிக்க மருந்துகள் தெளித்தல் போன்ற பணிகளில் சுகாதாரத்துறை, மலேரியா அலுவலகம், நகராட்சி மற்றும் தனது சொந்த செலவில் தனது கழகத்தினரை வைத்து உரிய முறையில் மருந்து இயந்திரங்கள் வைத்து பணிகளை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முயற்சியில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வாகனம் மூலம் புகை மருந்து அடிக்கும் பணிகளை மேற்கொள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், துணை இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி ஆகியோரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்ற கொசு புகை மருந்து அடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரில் பழுதடைந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரில் பழுதடைந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சியின் கிளை கமிட்டி தலைவர்கள் செந்தில்குமார், வெங்கட், சுபாஷ், கவிதா, சரவணன், தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், தொகுதி துணைத் தலைவர் சண்முகம், தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் பரிவார அமைப்பு தலைவர்கள் ரகுநாத், பக்ரிசாமி, கோவிந்தன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் 17 கீழ் 4 கிளை கமிட்டி தலைவர் சுதாகர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,990 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை ரெயின்போ நகரில் பரபரப்பு. பாழடைந்த வீட்டில் மது அருந்திய ரவுடிகளுக்குள் தகராறு, 3 பேர் வெட்டி படுகொலை.
புதுச்சேரி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறது. கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம். மத்திய அரசின் நிதியுதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. கொசு தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் கொசு வலைக்குள் நின்று உழவர்கரை நகராட்சியை கண்டித்து நூதன போராட்டம். புதுவையில் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் 1,65,00,000 ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் விசாரணை. வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ கட்சியினர் சட்ட நகல் எரிப்பு போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.